வணக்கம். இது உங்கள் ஹைடெக் அகாடமி. இன்னைக்கு ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் கிளாஸினுடைய 12வது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். ஸோ 12வது வகுப்பு யூடியூப் கிளாஸஸ்ல நம்ம 100 days ஃப்ரீ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். இல்ல தமிழ் கிளாஸ்ல இன்னைக்கு 12வது வகுப்புல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 11 கிளாஸஸ் தமிழ் ஃப்ரீ கிளாஸஸா யூடியூப்ல முடிச்சிட்டோம். இனி இப்ப 12வது கிளாஸ் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பெயர் சொல்லும் அதனுடைய வகைகள் பத்தி முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ பெயர் சொல் அப்படின்னா என்னன்னே நம்ம ஆல்ரெடி போன இதுலயே பார்த்துட்டோம். போன கிளாஸ்லயே பெயர் சொல் அப்படின்னா என்னது? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். நேமிங் த பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட், அதான் நவுன் அப்படின்னு சொல்றாங்களா இங்கிலீஷ்ல, அதான் பெயர் சொல். பெயர் சொல் என்றால் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதாவது உயிருள்ள உயிரற்ற, லிவிங் நான் லிவிங், அல்லது அசையும் அசையா, சரிங்களா, அவற்றின் பெயரை குறிக்கக்கூடியது, இந்த நேம குறிக்கக்கூடிய இந்த நேமிங் வேர்டு தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நம்மளுடைய நோட்ஸ்ல நம்ம புத்தகத்துல தெளிவாவே என்ன செஞ்சிருக்காங்க, பெயர் சொல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெளிவாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப பெயர் சொல்னா என்ன? ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதுக்கு புக்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனிச்சிட்டோம். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. ஆமா, பெயர் தான். மரம் என்பது ஒரு பொதுவாக மரத்தை குறிக்கக்கூடிய பெயர். பள்ளிக்கூடம் ஸ்கூல்ஸ சொல்லுது. சித்திரை அப்படிங்கிறது மாதம். சித்திரை புத்தாண்டு கூட என்ன செய்யுது, வரப்போகுது. சித்திரை அப்படிங்கிறது மாதம். அடுத்து என்னது? கிளை. அடுத்து கிளைனா என்னது? மரத்தினுடைய ஒரு உறுப்பு தான் என்னது? கிளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது? இனிப்பு. இனிப்பு அப்படிங்கிறது ஸ்வீட். பாடுதல் ஆகிய சொற்களை பார்க்கும்போது இதெல்லாம் எதை குறிக்குதான்? பெயரை குறிக்கின்றன. they are names அப்படின்னு சொல்றாங்க. names of an object or names of an anything. சரிங்களா? இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகைப்படும். டைப்ஸ் எவ்வளவா? 6. 6 டைப்ஸ் இருக்கா. 6 வகையான பெயர் சொல் இருக்கா. அந்த 6 வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நமக்கு டிஎன்பிசிலேயே கொடுத்துட்டு இது என்ன பெயர் சொல் அப்படின்னு கேட்பாங்க. மரம். மரம் அப்படின்னு மரம் என்பது எவ்வகையான பெயர் சொல்? ஆப்ஷன் ஏ பொருட்பெயர், ஆப்ஷன் பி இடப்பெயர், ஆப்ஷன் சி காலப்பெயர், ஆப்ஷன் டி அடுத்து ஆப்ஷன் டி பண்பு பெயர். ஸோ இப்படி பெயர்கள் செய்யலாம். இப்படி வச்சு நமக்கு என்ன செய்யலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நமக்கு என்ன இருக்கு? பெயர் சொல் அப்படிங்கிறது நம்ம டாபிக்கா தமிழ்ல இருக்கனால, நம்ம தலைப்பாக இருக்கனால நம்ம அதை கிளீனாவே நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ இதெல்லாம் ஈஸியான ஒரு டாபிக். இதை பொறுத்த வரைக்கும் பெயர் சொல்லை பொறுத்த வரைக்கும் ஈஸியாவே நம்ம என்ன செய்யலாம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. சோ அதுதான் நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பாக்குறோம். ஸோ கவனிங்க, இப்ப பெயர் சொல் அப்படிங்கிற போது 6 வகையான பெயர் சொல் இருக்கு. என்னெல்லாம் பாருங்க. பொருட்பெயர், அடுத்து இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு 6 வகையான பெயர்கள் இருக்கிறது. பொருட்பெயர். அப்ப பெயர்ல பொருளை குறிச்சா அது பொருள் பெயர். ஒரு பொருளை குறிக்குதா பொருட்பெயர். இடப்பெயர் ஒரு இடத்தை குறிச்சதுன்னா அது என்னது? இடப்பெயர். அதே போல காலப்பெயர், காலத்தை டைம் பீரியட குறிக்குதுன்னா அது என்னது? காலப்பெயர். சினைப்பெயர்னா ஒரு உறுப்பு ஆர்கன் ஆர் பார்ட்ஸ் அதை குறிச்சுதான் அது என்னது? சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டர் ஒரு பொருளினுடைய கேரக்டரை குறிக்குது, அதாவது நேச்சர் ஆஃப் த திங்க குறிக்குது அப்படின்னு, அது அந்த பொருளுடைய இயல்பு தன்மையை குறிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது? பண்பு பெயர். தொழில் பெயர் அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய பெயர். அது ஒரு பிசினஸ் ஆர் சம்திங்கை வச்சு குறிக்குதுன்னு சொன்னா அது தொழில் பெயர். சரிங்களா? கவனிங்க பாருங்க. பொருட்பெயர் அப்படின்னா நம்ம இப்ப டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைனா உள்ளவே நம்ம பார்த்துருவோம், விளக்கத்தை பார்த்துருவோம். பொருட்பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஒரு பொருளை குறிச்சுச்சுன்னா அது பொருட்பெயர். நேமிங் அண்ட் ஆப்ஜெக்ட். நேமிங் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட குறிச்சுச்சுன்னா, ஒரு ஆப்ஜெக்டினுடைய பெயரை குறிச்சுச்சுன்னா, ஒரு பொருளினுடைய ஆர் நேமிங் த மெட்டீரியல் ஆர் எனிதிங், அது ஒரு உயிரற்ற பொருளினுடைய ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, உயிருள்ள உயிரற்ற பொருளினுடைய இதை குறிச்சுன்னு சொன்னா அது என்னது? பெயர் சொல். சாரி, பொருட்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. மரம், செடி, மயில்,
எல்லாமே என்னது ஒரு வகையான பொருட்கள் பொருட்கள் அல்லது ஆப்ஜெக்ட் பொருளை வந்து என்ன சொல்றாங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். இங்கிலீஷ்ல என்ன செய்யலாம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசத்தை குறிக்கக்கூடிய பெயர் தான் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கக்கூடிய பெயர் தான் என்னது பொருட்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உயிருள்ள உயிரற்ற ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கக்கூடியதுதான் என்னது பொருட்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. உயிருள்ள உயிரற்ற ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கக்கூடிய பெயர் அதாவது பொருளை குறிக்கக்கூடிய பெயர் தான் வந்து என்னது பொருட்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இதுல எது உயிருள்ள பொருள், எது உயிரற்ற பொருள், எது லிவிங் ஆர்கானிசம், எது நான் லிவிங் ஆர்கானிசம்? லிவிங் ஆர்கானிசம்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உயிருள்ள உயிருள்ள உயிரினங்கள், அல்லது நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா உயிரற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல எதெல்லாம் உயிர் உள்ளது உயிரற்றவை அப்படின்றது எது சொல்லலாம்? பறவை உயிர் உள்ளது, மயில் உயிர் உள்ளது அதாவது லிவிங் ஆர்கானிசம், பறவையும் என்னது லிவிங் ஆர்கானிசம், புத்தகம், நாற்காலி அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்கள். உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா மரம், செடி இது லிவிங் ஆர்கானிசமா லாங் லிவிங் ஆர்கானிசமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மரமும் செடியும் உயிருள்ள பொருளா அல்லது உயிரற்ற பொருளா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப அடுத்து பாருங்க இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இடத்தை குறிச்சதுன்னா அது இடப்பெயர். அதாவது நேமிங் அ பிளேஸ், நேமிங் த பிளேஸ் தான் வந்து என்னது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லிடலாம் நேமிங் தி நேம் ஆஃப் பிளேஸ். ஸோ நேம் ஆஃப் பிளேசஸ் அப்படிங்கிறதா வந்து என்னதுன்னா இடப்பெயர். ஸோ அப்ப கவனிக்கும் போது இடப்பெயர் அப்படின்னு கவனிக்கும் பொழுது அது இடத்தை குறிக்கக்கூடியது. நான் ஏன் இங்கிலீஷ்ல எடுக்கிறேன் சார், தமிழ் எடுக்கும்போது ஏன் சார் இங்கிலீஷ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லப்பா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் தான். முந்தி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழும் இருந்துச்சு, ஜென்ரல் தமிழும் இருந்துச்சு, ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ், பொது ஆங்கிலம் அப்படின்னு ரெண்டும் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா பொது ஆங்கிலத்தை தேர்வு செஞ்சு அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா பொது தமிழை வந்து தேர்ந்தெடுத்து எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய டிஎன்பிசியினுடைய நிர்வாக சீர்திருத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. இப்ப எல்லாருமே குரூப் 4 அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபுல்லாவே என்னது பொது தமிழ் அப்படிங்கிற ஒண்ணு, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காது. அது யாருக்குன்னு சொன்னா ஹேண்டிகேப்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து என்ன செய்யலாம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு தவிர்த்து வேற யாரும் என்ன செய்ய முடியாது ஜென்ரல் இங்கிலீஷை எடுக்க முடியாது. அப்ப குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2 மீடியம் படிச்சவங்களும் என்ன செய்யறாங்க எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. அப்போ மோஸ்ட்லி அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா தமிழ் அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்கள்ல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ அதுவா ஒரு சப்ஜெக்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்டா தான் வந்து என்ன செய்வாங்களே பார்த்து தவிர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் இப்ப வந்து என்ன செஞ்சாகணும் தமிழ் படிச்சு ஆகணும். அதனாலதான் அவங்களுக்கும் புரியறவன்னா நான் என்ன செய்யறேன் இங்கிலீஷ்லயும் என்ன செய்யறேன் இதை எடுத்துட்டு இருக்கேன். புரியுதா புரியலையா? சோ புரியாதவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் வந்து எனக்கு வகுப்புகள் அப்படிங்கிறது. சோ கவனிங்க. அதனாலதான் நான் என்ன செய்யறேன் இடையில இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் இதுக்கு என்ன இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அப்ப அவங்களால அதை என்ன செய்ய முடியும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? கவனிங்க. இடப்பெயர் அப்படிங்கிற போது பிளேசஸ் வந்து என்ன செய்யுது குறிக்குது. அப்ப நேமிங் த பிளேசஸ் அப்படிங்கிறதா வந்து என்னது இடப்பெயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு இடத்தை குறிச்சுன்னு சொன்னா அது என்ன பெயர்? இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாருங்க சென்னை. சென்னை அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது. பள்ளி அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம், அது இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் குறிக்கிறது. பூங்கா அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது. அதே போல தெரு அப்படிங்கிறதும் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. சோ அதனால வந்து என்னது இடப்பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாரு காலப்பெயர். காலம் என்ன டைமிங், டைம் பீரியடை குறிக்கக்கூடியது. டைம் பீரியட் ஒரு சர்டன் டைம் பீரியடை கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து என்னது காலப்பெயர். அதாவது ஒரு நேரத்தையும் அல்லது காலத்தை குறிக்கக்கூடியதுதான் வந்து என்னது காலப்பெயர் அப்படின்னு. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படுகிறது. காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் என்னன்னு சொல்றோம் காலப்பெயர் அப்படின்னு சொல்றோம். பாருங்க நிமிடம் மினிட்ஸ், நாள் டேஸ், வாரம் வீக்ஸ், சித்திரை ஒரு மாதம் தமிழ் மாதம், சித்திரை அப்படிங்கிறது ஒரு தமிழ் மாதம், ஆண்டு இயர், ஆண்டு இயர் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? அப்ப நிமிடம் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது, நாள் அப்படிங்கிறதும் ஒரு
டேட்ஸை வந்து குறிக்கிறது. மண்டே 7 வாரங்கள் 7 நாட்களை பொதுவா நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் ஒரு காலத்தை குறிக்கிறது. வாரம் வீக்ஸ் சொல்லுது, அதுவும் ஒரு காலத்தை குறிக்கிறது. சித்திரை அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள் 12. அந்த 12ல முதல் மாதம் சித்திரை அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா தை வந்து முதல் மாதம். அப்ப தமிழ் அறிஞர்களுக்கு இடையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. எது தை வந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமா அல்லது சித்திரை தமிழ் மாதத்தின் முதல் மாதமா அப்படிங்கிறதுல அறிஞர் பெருமக்கள்லயே வந்தது, தமிழ் அறிஞர்கள்லயே வந்ததுன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, அவங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அறிஞர் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா சித்திரை தான் தமிழ் மாதத்தின் தமிழினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே தை தான் வந்து முதல் மாதம் அப்படின்னு பாரதிதாசன் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. கலைஞர் கருணாநிதியும் தையை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ் புத்தாண்டு மாதம், தமிழ் மாதம் அப்படின்னு முதல் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அறிஞர்களுக்கு இடையே என்ன இருக்குதுன்னா சித்திரை அப்படிங்கிறது முதல் மாதமா அல்லது தை அப்படிங்கிறது தமிழினுடைய முதல் மாதமா அப்படிங்கிறதே டவுட் இருக்கு. அடுத்து ஆண்டு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இயர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சோ இவ்வாறு ஒரு டைம் பீரியடை குறிக்கக்கூடியது, ஒரு டைமிங்கை இதை குறிக்கிறது, நேரத்தையோ காலத்தையோ குறிக்கக்கூடிய இதை வந்து பெயர்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா காலப்பெயர் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா சினைப்பெயர். சினை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சினை என்பதற்கு இன்னொரு தமிழ் பொருள் இருக்கு, அது வந்து உறுப்பு. சோ உறுப்பு அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லலாம், பார்ட்ஸ் பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆர்கன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினை அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னது சினை என்பது என்னது உறுப்பு. அதுக்கு வந்து பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஒரு பொருளினுடைய ஒரு உறுப்பை குறிச்சுச்சுன்னா உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர்களை வந்து என்னன்னு சொல்றோம், நேமிங் த ஆர்கன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சரியா? ஒரு உயிருள்ள அது உயிரற்ற ஒரு பொருளின் ஒரு ஆப்ஜெக்டினுடைய பொருளினுடைய சினைகளை குறிக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கக்கூடிய பெயர்களுக்கு பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸை குறிக்கக்கூடிய பெயருக்கு என்னன்னு கொடுக்குறோம், என்னன்னு பேர் சொல்றோம், சினைப்பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப கவனி, இப்ப பொருளின் உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர்கள் சினைப்பெயர் அப்படின்னு. பொருளினுடைய உறுப்பை குறிச்சுச்சுன்னா அது என்ன பேரு, சினைப்பெயர் அப்படின்னு. என்னெல்லாம் சினைப்பெயர் இருக்கு, சினைப்பெயருக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்கு, கண். இப்ப மனுஷனுடைய உடல்ல, உயிருள்ள மனிதனுடைய உடல்ல கண்கள் வந்து என்ன செய்யுது இருக்கு. அப்போ தலையினுடைய இதுல வந்து உறுப்பாக இருக்கக்கூடியது வந்து என்னது கண். அடுத்து கை, அடுத்து இலை. இது என்னது மரம். மரத்தினுடைய உறுப்புகள் தான் வந்து என்னது இலையும் கிளையும். சரியா? இந்த கிளையில் வரக்கூடிய இந்த பிரான்சஸ்ல வளரக்கூடியதான் வந்து என்னது இலைகள் என்று சொல்லக்கூடிய லீவ்ஸ். புரியுதா புரியலையா? அப்ப மரம் இருக்கு, ஒரு மரத்தினுடைய கிளை, அந்த கிளையில இருக்கக்கூடிய இதுல வரக்கூடியதான் என்னது இலை. சரியா? மரத்தினுடைய கிளை. அப்ப மரத்தினுடைய உறுப்பு வந்து என்னது கிளை. அது மட்டும் இல்லாம அந்த கிளையில் வரக்கூடிய உறுப்பு என்னது இலை, லீவ்ஸ். சோ இது வந்து என்னது சினை அப்படின்னு வந்து நினைச்சாங்க சொல்றாங்க. உறுப்பு, இதெல்லாம் உறுப்புகளை குறிக்கக்கூடிய பெயர்னால அது உறுப்பு பெயர், அதாவது சினைப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்பு பெயர். பண்பு பெயர் அப்படின்னா என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ், அதான் கேரக்டர் ஆர் நேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளினுடைய இயல்பு தன்மையை குறிக்கக்கூடிய பெயர்களுக்கு வந்து என்னது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்புன்னு போடும்போது பொருளின் பண்பை குறிச்சுச்சுன்னா அது பண்பு பெயர். பண்புனா என்னச்சா, ஸ்வீட்ஸ் எப்பவுமே என்ன செய்யும், இனிப்பினுடைய தன்மை என்னது, நேச்சரே என்னது, அது இனிக்கதான் செய்யும். கேண்டீஸ்னா என்னது, மிட்டாய்கள். மிட்டாய்களினுடைய நேச்சர் என்னது, இயல்பு தன்மை என்னது, இனிப்பு. சோ அதனால அதனுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லுவோம், இனிப்பு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா புரியலையா? சோ ஒரு வட்டத்தை வட்டமா இருக்கனால வட்டத்தினுடைய இயல்பே அது வட்டமாக இருப்பதனால்தான், சதுரத்தினுடைய இயல்பே அது சதுரமாக இருப்பதனால்தான். புரியுதா புரியல? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கூட சொல்லலாம், வட்டமிட்டாய் அப்படின்னு சொல்லலாம், சதுர மிட்டாய் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இப்ப இங்க 2 வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. ஒண்ணு அது சதுரமா இருக்கனால சதுரம்ங்கிறது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், இயல்பு தன்மை தான். இன்னொன்னு வந்து என்னது, அதனுடைய பண்பு தான். இன்னொன்னு என்னது, அது முட்டாய், அது இனிச்சிட்டு இருக்கனால அது என்ன சுவையில இருக்குன்னா இனிப்பு சுவையில இருக்கு. அதுவும் வந்து என்னது, அதனுடைய டேஸ்ட் வந்து என்னது இனிப்பு சுவையில இருக்கு. அதனால அது வந்து என்னது இனிப்பு அப்படின்னு சொல்றதும் அதனுடைய தன்மை தான், அதனுடைய நேச்சர் தான், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றேன். புரியுதா புரியலையா? சோ இப்படி பொருளினுடைய பண்பை குறிக்கும் பெயர்கள் பண்பு பெயர்கள் எனப்படுகிறது. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை போற விஷயங்கள். சரிங்களா? அடுத்து பாரு தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர்கள் தொழிற்பெயர்கள், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு தொழிலை குறிச்சுன்னா ஒரு ஒர்க்க குறிக்குது, ஒரு வேலையை குறிக்கக்கூடிய, ஒரு பணியை குறிக்கக்கூடிய, சரியா,
அந்த இதுக்கு நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ படித்தல், படித்தல் என்பது ஒரு தொழிலை குறிக்குது. ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்குது. நடித்தல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்குது. இவ்வாறு சோ தல் அப்படிங்கிறது தொழிற்பெயருடைய கடைசி விகுதியாக வந்து என்ன செய்யும் தல் வந்துச்சுனாலே வந்து அது என்னது தொழிற்பெயர்னு நம்ம செய்யலாம். ஒரு 95% வந்து செஞ்சிடலாம் சொல்லலாம். ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்துக்கள்ல நம்ம தொழிற்பெயர் அதனுடைய வகைகள் படிக்கும் போது பார்ப்போம். தல் அப்படிங்கிற வந்து இந்த விகுதி வந்துச்சுன்னு சொன்னா அது என்னது தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பகுதி விகுதி அப்படின்னு 2 இருக்குது. பகுதினா முன்னாடி வரக்கூடியது சொல்லினுடைய முற்பகுதி, விகுதி என்பது சொல்லினுடைய கடைசி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிப்போம் பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறத படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அதை பத்தி நம்ம படிப்போம். சரிங்களா? தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிச்சிச்சு அப்படின்னா, ஒரு ஒர்க்கை குறிச்சிச்சு அப்படின்னா அது என்னது தொழிற்பெயர். படித்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் தான். ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் தான். நடித்தல் அப்படிங்கிறதும் தொழில். சோ இதுதான் வந்து பெயர் சொல்லினுடைய 6 வகைகள் அப்படிங்கிற பெயர் சொல்லினுடைய பெயர் சொல்லினுடைய 6 வகைகள். பெயர் சொல்லினுடைய 6 வகைகள் என்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு செய்து 6 வகையா என்ன செய்யறாங்க, இதை பிரிக்கிறாங்க, பெயர் சொல்களை பிரிக்கிறார்கள். அப்ப பெயர் சொல்லை பிரிக்கும் போது 6 வகை பெயர் சொல்கள் சான்று தொடர்புகளை இது புத்தகத்திலேயே கொடுத்துருக்கான். சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் அப்படிங்கிறதுல காவியா புத்தகம் படித்தால் இப்படிதான் வரும். காவியா புத்தகம் படித்தால் இதில் புத்தகம் என்பது எவ்வகையான பெயர் சொல் இப்படின்னு டிஎன்பிசில கேட்கலாம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேட்கலாம்னு ஏன் சொல்றேன்னா, நமக்கு டாபிக்ல பெயர் சொல் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அப்ப பெயர் சொல் அப்படிங்கும்போது பெயர் சொல் பெயர்னா நேமிங் த பர்சன் ஆர் நேமிங் த ஆப்ஜெக்ட். அதுதான் வந்து ஒரு உயிருள்ள உயிரற்ற பொருட்களினுடைய பெயரை குறிக்கக்கூடியதான் வந்து என்னது பெயர் சொல் அப்படிங்கிறது கிடையாது. பெயர் சொல்னா என்ன, பெயர் சொல்லினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது தான் பெயர் சொல் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடியது. புரியுதா? சோ அதனாலதான் நம்ம அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைனா வந்து விளக்கத்தோட என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, புத்தகத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க, எடுத்து வைப்பாங்க. புத்தகத்துல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளையும் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டுள்ள வரிகளை தான் வந்து என்ன செய்வாங்க, குரூப் 4ல கண்டிப்பாவே கேட்பாங்க. வெளியில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. when comparing to group 2A கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 4 வந்து என்னது புத்தகத்துல இருந்தா அதிகமான கேள்விகள் வரும். சோ அதனால புது புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்தை வந்து நம்ம செஞ்சோம் லைன் பை லைனா வந்து செஞ்சோம் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப காவியா புத்தகம் படித்தால் அப்படிங்கிறத பார்க்கும்போது புத்தகம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருட்பெயர். புத்தகம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருள். பள்ளி யாருக்கனவே பார்த்த பள்ளி கூட ஒரு இடத்தை குறிக்குது, அப்ப அது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால், மாலை அப்படிங்கிற போது அந்தி பொழுது நம்ம சொல்றோமா, மாலை அந்தி பொழுது. சோ மாலை அப்படிங்கிறது ஈவினிங்க குறிக்கக்கூடியது என்னது, காலப்பெயர். காவியா தலை அசைத்தால், தலை அப்படிங்கிறது என்னது, ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து என்னது தலை. அப்போ அதை என்ன சொல்றோம், திணைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவார். காவியாவினுடைய குணமே என்னது, அவ இனிமையாக பேசுவது, அவ நல்ல பேசுவா, அழகாக பேசுவா. அப்ப அது அவளுடைய பண்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ். காவியா நடனம் ஆடினா, அப்ப காவியா என்ன செஞ்சா, ஒரு நடனம் ஆடினா, அப்ப நடனம் ஆடினாள். அப்ப ஆடுதல் அப்படிங்கிறது வந்து என்னது, தொழிற்பெயர். புரிஞ்சுதா? ஆடுதல் அப்படிங்கிறது என்னது, தொழிற்பெயர். சோ இவ்வாறு தொழிலை குறிச்சுதான் அது என்னது, தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் வந்து என்னது, தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன சொல்லுன்னா பெயர் சொல் மற்றும் அதனுடைய வகைகளை பார்ப்போம். இப்போ இனி அடுத்து இந்த பெயர் சொல்கள் இலக்கிய அடிப்படையில எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பெயர் சொல்லினுடைய வகை அப்படின்னு பார்க்கும்போது பெயர் சொல்லினுடைய வகையில் 6 வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இனி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த இலக்கிய வகை சொற்கள் ஒரு பெயர் சொல் எத்தனை வகை இலக்கியங்களாக பிரிக்கிறது. இலக்கியங்கள் என்ன சொல்ல, இலக்கியம் அப்படின்னா என்னது, லிட்ரேச்சர்ஸ். இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, லிட்ரேச்சர்ஸ் சொல்லுவாங்க. லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. லிட்ரேச்சர்ஸ் இதுதான் இலக்கியம் அப்படிங்கிறது, லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். கவனிங்க, சொல் இலக்கிய வகையில் இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். சொல் இலக்கண அடிப்படையில் கிராமரிங் அடிப்படையில் என்ன வகைப்படும், 4 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இலக்கிய வகை அடிப்படையில எத்தனை பார்க்க போறோம்னா, இலக்கிய வகையிலையும் 4 பார்க்க போறோம். கிராமர் அடிப்படையில அக்கார்டிங் டு கிராமர் பிரின்சிபல் தான், இலக்கண கோட்பாட்டின் அடிப்படையில் 4 வகைப்படும் சொல். இப்போ
அதே மாதிரி சொல்ல லெட்டரை வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எத்தனை வகைப்படும், லிட்ரேச்சர்ஸ்ல எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா 4 வகைப்படும் அப்படின்னு கேட்போம். புரியுதா? அது என்ன எல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். அது என்னதெல்லாம்? இயற்சொல். என்ன சொல்? இயற்சொல். அடுத்து என்ன சொல்? திரிச்சொல். அடுத்து என்ன சொல்? இதா இருக்கு பாருங்க. இலக்கிய வகையில் சொற்கள் இயற்சொல் என்றும் திரிச்சொல் என்றும் திசைச்சொல் என்றும் வடச்சொல் என்றும் 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்சொல்லுன்னு பிரிக்கலாம், திரிச்சொல்லுன்னு பிரிக்கலாம், திசைச்சொல்லுன்னு பிரிக்கலாம், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக என்ன செய்யலாம்? சொல்லை இலக்கிய அடிப்படையில் பிரிக்கலாம். அப்ப இலக்கண அடிப்படையில் ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். இலக்கணம் அடிப்படையில பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பிரிக்கலாம்னு பார்த்தோம். புரியுதா? எத்தனை வகையா பிரிக்கலாம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு. இது ஃபுல்லா இலக்கண அடிப்படையில் பிரிக்கப்படுவது, கிராமர் அடிப்படையில. இது ஃபுல்லா லிட்ரேச்சர்ஸ் அடிப்படையில, இலக்கிய அடிப்படையில் பிரிக்கப்படுவது 4. புரியுதா? புரியலையா? சோ இதுல நம்ம இப்ப பார்த்தது வந்து இந்த பெயர் சொல்லினுடைய வகைகளை பார்த்தோம். அடுத்து வினைச்சொல்லை பத்தி பார்ப்போம். அடுத்து இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்யலாம், அதை பத்தி பார்க்கலாம். சரி, இப்ப பெயர்ச்சொல் அப்படிங்கிற போது பெயர் சொல்லினுடைய 6 வகைகளை பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கறது என்னதுன்னா, இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அது ஒண்ணு இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த சொற்களை கவனிச்சுட்டோம். இவற்றில் பொருட்கள் இயல்பாகவே எளிதில் இவற்றினுடைய பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. சோ கடல் அப்படிங்கிறது நம்ம கடலை குறிக்குது, நமக்கு ஈஸியா தெரிஞ்சது சி. கப்பல் அப்படிங்கிறது ஷிப். எழுதினான்னா ரைட்டர், ரைட்டிங். ரிட்டன், எழுதினான், ரிட்டன். அப்ப படித்தான், படித்தான் அப்படி ஸ்டடீடு. அப்போ ஈஸியா வந்து என்ன செய்யுது, புரியுது. அப்போ சொற்களினுடைய பொருள் வந்து உனக்கு எளிதாக புரிஞ்ச, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குது அப்படின்னு சொன்னா, எளிதில் பொருள் விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் ஆஃப் தி சென்டென்ஸ் ஆர் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொன்னா, எளிதில் புரியும் வண்ணம் இருந்தால் அவை இயற்சொற்கள் என்றப்படுகிறது. அவற்றை என்னன்னு சொல்லுவோம்? இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இயற்சொல்லையும் எத்தனை வகைகள் இருக்குன்னா, பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகைகளாக இருக்கு. பெயர் சொல்ல எத்தனை வகையில இருக்கு? இயற்சொல்லிலே எத்தனை வகை இருக்கு? 4 வகை இருக்கு. ஆல்ரெடி பெயர், வினை, இடை, உரி சொற்களை நம்ம இலக்கணத்தின் அடிப்படையில் சொற்கள் 4 வகை அப்படின்னு பார்த்தோம். ஆனா இலக்கியத்தின் அடிப்படையில் 4 பார்க்க போறோம். அந்த 4ல இயற்சொல்லே எத்தனை வகை இருக்கா? 4 வகைகள் இருக்கா. அதுதான் வந்து என்னது? பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்னு 4 வகையா இருக்கு. அப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆச்சுன்னா, எளிதில் புரியும் வண்ணங்கள், வார்த்தைகளுடைய தெளிவு இருக்குதுன்னு சொன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? இயற்சொல் அப்படின்னு சொல்லுவான். மண், பொன், நடந்தான், வந்தான், அவனை, அவனால், மாநகர் போன்றது எல்லாம் என்னது இயற்சொற்கள். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பொருளினுடைய பெயர்களை ஈஸியா புரிஞ்சுச்சுன்னா அது பொருள் இயற்சொல். வினையில வந்து பார்க்கும் பொழுது, வினை அதாவது வினைனா என்னன்னு சொன்னா நேமிங் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்படிதானே ஒரு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளினுடைய வினைதான் வந்து என்னது, ஆக்ஷனிங் வேர்ட்ஸ் தான் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது வந்து என்னது, ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படிதானே. சோ ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல், அதனால வந்து என்னது வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அவனை, சோ இடைச்சொல் அப்படின்னா என்னது, ஒரு வினையையும் பெயரையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லுதான் வந்து என்னது இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இடையில வரும், சார்ந்து வரக்கூடியது. அப்ப இடையில வரக்கூடிய அவனை, ஐ அப்படிங்கிறது இடைச்சொல். அதே போல அவனால், அல் அப்படிங்கிறது இடைச்சொல், புரிகிறது மாதிரி இருக்கு. அதே போல உரிச்சொல் அப்படிங்கிறது என்னது, ஒரு பெயர் சொல்லினுடைய தன்மையை வந்து மிகுதிப்படுத்தி கூறுவதற்காக ரொம்ப பெருசா ப்ரௌடா சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வந்து என்னது உரிச்சொல். அப்ப உரியச்சொல்ல மாநகர், மா அப்படின்னா என்னது, பெரிய அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா என்னது, பெரிய அப்படின்னு அர்த்தம். அப்ப பெரிய நகரம், பெரிய சிட்டி, லார்ஜ் சிட்டி. மாநகரம் வந்து என்ன சொல்லுவாங்க, லார்ஜ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து என்னது, அது வந்து உரி இயற்சொல், புரியுறது போல இருக்கு. திரிச்சொல் அப்படின்னா என்னதுன்னா,
இது லிட்ரேச்சர்ஸ்ல மட்டும்தான் வரும், இலக்கியங்கள்ல மட்டும்தான் வரும். இது கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது, வேற யாருக்கும் புரியாது. பாருங்க எக்ஸாம்பிள், வங்கூல், வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன். சோ வாங்கூல் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்கூல்னா காற்று அப்படின்னு அர்த்தம். இது இலக்கியங்கள்ல காற்றுக்கு வாங்கூல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழுவம் அப்படின்னு கப்பல். சாற்றினான் அப்படின்னா என்னது? சாற்றினான் அப்படின்னா என்னது? சாற்றினா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தமிழ் அர்த்தம், அதாவது சாற்றினான் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது, நடப்புல இருக்கக்கூடிய தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது எழுது. உருபயன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உருபயன் அப்படின்னா என்னதுன்னா, உருபயன், உரு அப்படின்னா என்னது? மிகுந்த, மிகு அப்படின்னு அர்த்தம். அப்ப மிகுந்த பயன். சோ இவ்வாறு கற்றோர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகளால் எழுதப்படக்கூடியவை திரிச்சொற்கள். இது எங்க மட்டும்தான் வரும்? இலக்கியங்கள்ல மட்டும்தான் பயின்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க இப்ப நடப்புல நம்ம இதை பயன்படுத்தல. அந்த திரிச்சொல்லே எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படுகிறது. என்னதெல்லாம் பார்ப்போம். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகைப்படுகிறது. சோ பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல். அழுவம், வங்கம் இதெல்லாம் கப்பலை குறிக்கக்கூடிய சொல். இயம்பினான், பைந்தர் அப்படின்னா என்னது? சொல்றத பத்தி சொல்றது சொல். அன்னமான அப்படிங்கிறது இடைச்சொற்களாக பயன்படுத்தப்பட்டது. எங்க பயன்படுத்தப்படுகிறது? இலக்கியங்கள்ல. கூர், களி அப்படிங்கிறது உரி சொற்களாக எங்க பயன்படுத்தப்பட்டது? எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. திரிச்சொற்களிலே பாத்தீங்கன்னு சொன்னா 2 வகையாக இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்களும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்லும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வங்கம், அம்பி, நாவாய் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்ட சொற்கள். இந்த வங்கம்னாலும் அம்பினாலும் நாவாயினாலும் எதைதான் குறிக்கிறது? கப்பலை குறிக்கிறது. அப்ப கப்பலை குறிக்கிறதுக்கு பல பெயர்கள் இருக்கு. அப்ப ஒரு பொருளை குறிப்பதற்கு பல திரிச்சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதழ் அப்படிங்கிற ஒரு சொல். அப்ப இதழ் அப்படிங்கிற சொல்லின் போது இதழ் எதையெல்லாம் குறிக்குது? பூவின் இதழை குறிக்கலாம். ஒரு ஃபிளவரினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லீஃபை குறிக்கலாம். என்னது? உதட்டினுடைய நம்மளுடைய லிப்ஸை வந்து குறிக்கலாம். அல்லது கண் இமையில இருக்கக்கூடிய இந்த கண் இமையை வந்து ஐலாஷஸை வந்து செய்யலாம், குறிக்கலாம். அல்லது பனையோடு அப்படிங்கிறத குறிக்கிறது. அல்லது நாளிதழ் அப்படின்னு குறிக்கிறது. நாளிதழ்னா கேலண்டர்ஸ் வந்து செய்து சொல்லுது. பனையேடு அப்படிங்கிறது என்னது? ஓலைச்சோடிகள்ல இருக்கக்கூடிய அந்த பனை அல்லது வேற இதை வந்து சொல்லக்கூடியதான் பனையேடு. சோ இவ்வாறு இதழ் அப்படிங்கிறது பூவினுடைய இதழ். இப்ப இதழ்ன்னு சொல்லும் பொழுது பல விதமான இதழ்கள் அதாவது சொல்லுது. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்? பல பொருள் குறித்த திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? பல பொருள் குறித்த திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? பல பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் தான் வந்து என்னது? பல பொருள் குறித்த திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்த திசைச்சொல், வடச்சொல். இதை நம்ம அயற்சொல் அப்படிங்கிறதுலே தெளிவா பார்ப்போம். அயற்சொல் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம். அதுலயே வந்து என்ன செஞ்சிருவோம்? தெளிவா பார்த்துருவோம். இப்ப திசைச்சொல் அப்படின்னா என்னதுன்னா, வடமொழியை தவிர்த்து, அதாவது சமஸ்கிருதத்தை தவிர்த்து, சான்ஸ்கிரிட்டை தவிர்த்து நம்ம தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் என்னது? தமிழ்ல நம்ம வந்து தமிழ் அல்லாத சொற்கள்லாம் என்னது? திசை சொற்கள் அப்படின்னா. வடமொழியை தவிர்த்து, அதாவது சான்ஸ்கிரிட்டை தவிர்த்து பிற மொழிகள்ல இருந்து தமிழாக பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். தமிழ்ல நம்ம பேசிட்டு இருப்போம், தமிழ்னு நினைச்சிட்டு இருப்போம், அந்த சொற்கள் எல்லாமே திசை சொல் அப்படின்னு. சாவி அப்படிங்கிறது சொல்லுவோம். சாவி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சாவி அப்படிங்கிறது என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. அப்ப சாவி அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? திறவுகோல். திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஜன்னல் அப்படின்னு சொல்றோம். ஜன்னல் அப்படிங்கிறது என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. அப்ப ஜன்னல் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்னது? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. சரியா? அதே போல பண்டிகை அப்படிங்கிறதும் தமிழ் சொல் கிடையாது. அப்ப பண்டிகை அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னது? திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ரயில் நம்ம போடுறோம்ல, ட்ரெயின், அந்த ரயில் வண்டி அப்படின்னு சொல்லணும், ரயில் நிலையம் அப்படின்னு சொல்ல, இந்த ரயில் அப்படிங்கிறதும் தமிழ் சொல் கிடையாது. அதுக்கு என்னது? தொடர் வண்டி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். புரிஞ்சுதா? இவ்வாறு தமிழ்ன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது தமிழ் சொல்லா இருக்காது. அப்படிப்பட்ட சொற்கள் என்னன்னு சொல்றோம்? திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சொற்கள் என்னன்னு சொல்றோம்?
திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த திசை சொற்கள்ல எது மட்டும் வராது, வடமொழியை மட்டும் தவிர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ கவனி, அப்போ வடமொழி சொற்கள் என்னது, வடச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல பயன்படுத்திட்டு இருக்கோம், சான்ஸ்கிரிட் சொல்லையும் தமிழ் சொல்லாக பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கு என்னது, வடச்சொல் அப்படிங்கிறது பெயர். சரியா? சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். சோ வருடம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. நம்ம வருஷம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வருடம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. வருடம் அப்படிங்கிற வடச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது, ஆண்டு அப்படிங்கிறதா என்னது தமிழ் சொல். அப்புறம் மாதம் அப்படிங்கிறதும் என்ன கிடையாது, தமிழ் சொல் கிடையாது. அப்போ மாதம் அப்படிங்கிற சொல்லதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படிங்கறத வந்து என்ன செஞ்சீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமலம், விடம், சக்கரம், இவ்வாறு தமிழ் சொல்ல நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஆனா இவை தமிழ் சொற்கள் அல்ல. இதெல்லாம் என்னது, வடமொழியான சமஸ்கிருதத்திலிருந்து பெறக்கூடிய சொற்கள். சோ இவ்வாறு வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்கள் வடச்சொற்கள் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு வடச்சொற்களையே 2 வகையாக பிரிக்கலாம். என்ன சொல்றாங்க, தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்றாங்க. தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்னது? கமலம், அலங்காரம். அலங்காரம் என்ற தமிழ் சொல்லுக்கு சரியான நிகரான தமிழ் சொல் என்ன, அலங்காரம் என்ற வடச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது, ஒப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. கமலம்னா என்ன தமிழ் சொல் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை தற்சமம் அப்படின்னு சொல்றோம். அலங்காரம் சொல்றான் சான்ஸ்கிரிட்ல, நம்மளும் அலங்காரம் அப்படின்னே தமிழ்ல எழுதுறோம்னா அது தற்சமம் அப்படின்னு சொல்றோம். தற்பவம் அப்படின்னா என்னதுன்னா லட்சுமி அப்படிங்கிறது. இந்த லட்சுமிக்கு இந்த வடமொழி பயன்படுத்தாம தமிழ்ல இருக்கக்கூடிய இக்கையும் கூவையும் நம்ம பயன்படுத்துறதுனால இது என்னது, தற்பவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதே போல விஷம், இந்த வடமொழி ஷாவத்துக்கு பதிலா விடம், டாவ பயன்படுத்துறது, இது என்னது, தற்பவம். ஆனா விஷத்துக்கு உரிய தமிழ் சொல் என்னது, சரியான தமிழ் சொல் என்னது, நஞ்சு அப்படிங்கிறது விஷம், பாய்சன். சரியா? பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. பாயாசம் கிடையாது, பாய்சன். சரியா? அப்ப விஷம் அப்படிங்கிறத இந்த ஷாவை எடுத்துக்கிட்டு இந்த டாவை போட்டு தமிழ்ல வந்து தமிழா வந்து என்ன செஞ்சிருக்கோம், மாத்திக்கிறதா வந்து என்னது, தற்பவம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் வந்து இலக்கிய வகையான தமிழ் சொற்கள். இலக்கிய வகையான தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். ஒன்னு இயற்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல். அந்த இயற்சொல்லே 4 வகைப்படுகிறது. ஒன்னு பெயர் இயற்சொல், அடுத்து என்னது வினை இயற்சொல், அடுத்து திரி இயற்சொல், அடுத்து என்னது உரி இயற்சொல் அப்படின்னு. அதே போல திருச்சொல்லையும் 4 வகை, பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு வருது. அடுத்தவருக்கு திசைச்சொல், வடமொழி அல்லாமல் தமிழாக பயன்படுத்தப்படக்கூடிய பிற மொழிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட சொற்கள் தான் என்னது, திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுது. அதே போல வடச்சொல் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய வார்டை தமிழ்ல நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம்னா வந்து என்னது, அது வந்து வடச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சக்கரம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சக்கரம் அப்படிங்கிறது என்ன கிடையாது, தமிழ் சொல் கிடையாது. அப்ப சக்கரத்துக்கான இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறது என்னது, திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரத்தை என்ன சொல்லுவாங்க, திருவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அல்லது சக்கரத்துக்கு இன்னும் ஒரு வார்த்தையை தமிழ்ல சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது வந்து என்ன, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷஃபி.